அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா? ரொம்ப நாளா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி தான். ஆல்ரெடி நான் அந்த போன வீடியோவோட அட்டாச் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போனதுனால அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க கடகடான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பால் கொழுக்கட்டை நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் எப்பயுமே எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். சரி, இப்போ நம்ம ரெசிபிக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம். 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் சுடுவோம்ல, அந்த மாவு தான். நம்ம வீட்டிலேயே வந்துட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வறுத்துட்டு சலிச்சிட்டு வச்சுருக்கோம். கடையிலே பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கிடைக்கிது. அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இடியாப்பம் மாவுன்னு கேட்டாலே தருவாங்க. அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் கருப்பட்டியில் தான் செய்ய போகிறேன். மண்டபலம் கருப்பட்டி அதிலெல்லாம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண்டபம்னா வெல்லம். இதுதான் பார்த்திங்கன்னா நான் கேரளாவில் வந்துட்டு சக்கரை தாங்கன்னு சொன்னதுக்கு வெள்ளத்தை கொடுத்துட்டாங்க. அங்கேயே வந்துட்டு அந்த பேர் போல் இருக்குது. இங்கிட்டு சுடு தண்ணி போட்டுட்டேன் மாவு பிசைகிறதுக்காக. இங்கிட்ட அப்படியே கருப்பட்டியை உருக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கருப்பட்டியும் உருக்கி எடுத்துக்கரலாம். கருப்பட்டியில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலைன்னா கிடைக்கலன்னா வெள்ளத்தில் ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன். உடனே ஊற்ற மாட்டேன் தண்ணி, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். அதுக்குன்னு ரொம்ப அரைச்சின்னு வைங்களேன், மாவு வந்துட்டு நம்ம உருட்டி கொதிக்க வைக்கும் போது கொழுக்கட்டையாக உருட்டி கொதிக்க வைக்கும் போது ரோல் ஆகுது பாருங்கள், கலண்டு போய் கரைஞ்சி போக நிறையா சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே கிண்டிக்கிற வேண்டியது தான். கட்டி விழுகாமல் கிண்டிக்கிறணும். உங்கள் வீட்டில் மத்து இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் கூட நல்லா கிண்ணா ஈஸியாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பாகு போதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பேக்ரவுண்டு ஏதாவது நாய்ஸ் கேட்குதுன்னா அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நானும் சைலண்ட் ஆவாளுங்க எடிட் பண்ணலான்னு பார்த்தா எங்கிட்டு சைலண்ட் ஆகுறாங்க, நம்மளே பேசிக்கிற வேண்டியது தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொழுக்கட்டைக்கு வந்துட்டு உருட்டிக்கிறலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ உருட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ரவுண்டு அப்புறம் ஒரு நீளமாக உருட்டுவாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இதை தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து இதிலே பீட்ரூட் இருக்கும்ல, அதை அரைச்சி ஊற்றி செய்கிறாங்க. பட் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. இன்ஷால்லா நான் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இது மாதிரி சர்க்கிளாக உருட்டிக்கிட்டேன். சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் உருட்டிக்கலாம். எனக்கு இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் கிட்ஸ் தானே இருக்காங்க, எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான். எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் ஏன் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான் தட்டில். நம்ம உருட்டும் போது கை வந்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆற மாதிரி இருக்கும். நம்ம உருட்டி போடும்போது பிளேட்டில் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கா. அரிசி மாவு இருக்கும்போது லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், மாவை மேலாப்பில் தூவி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் குட்டி குட்டியான டிப்ஸ் தான், புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி சர்க்கிளாக நீல வாக்கில் அப்படிலாம் உருட்டிக்கிடுவோம். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா இது உருட்டுறதுக்கெலாம் சண்டை போடுவோம். அம்மா நான் உருட்டுறேம்மா, நீ உருட்டுறேம்மான்னு சொல்லி எல்லாரோட எல்லாரோட கை பக்குவமும் சேர்ந்து அது அப்படி இருக்கும். அப்போல்லாம் நம்ம கை கழுவுறோமோ இல்லையா, அம்மா கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட உருட்டுறதுக்கு, ஏன்னா அழுகுவோம்ல. அதனால எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சேன், அம்மாவுக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்க கொடுக்கணும்ல, அதனால தான். அவங்களுக்கும் ரொம்ப இஷ்டம். அவங்க தான் எப்பப்பா நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கேருந்து நிறைய ஆட்டையை போட்டுட்டு வரோம். அதனால் சரி இந்த தடவையாவது நம்ம செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு இங்கிட்ட ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேங்காய் பூ போடணும். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். சில பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பானையில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு விளக்கு சாப்பாடு வேகும்ல, அந்த பானையில் வந்துட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதிலே 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காவையும் துருவி எடுத்துட்டேன், கருப்பட்டியும் வடிகட்டி எடுத்தாச்சு. ஏன்னா சில டைம் வந்துட்டு கருப்பட்டியில் மண்ணெலாம் இருக்கும்ல, அதனால தான். அதுக்குள்ளே தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறலாம். போடும் போதே வந்துட்டு நீங்கள் நியூவாக குக் பண்ணுறீங்கன்னா அப்பப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்றா சேர்ந்துடும். மோஸ்ட்லி சேராது, ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க வச்சு தான் மாவு பிசைஞ்சிருக்கோமா, அதனால சேராது. இருந்தாலும் அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு
போட்டுட்டு உடனே கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிற ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, சிஸ்டர் பால் கொழுக்கட்டை ரெசிபி போடுங்க. அம்மா வந்துட்டு ஒன் டைம் செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தாங்களா, அதுலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா வெள்ளத்தில் தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த மாதிரி நல்லா மலமலன்னு கொதிக்கட்டும். உப்பு வந்துட்டு லைட் போடணும் நம்ம, அப்போ தான் வந்துட்டு ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கருப்பட்டியை ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னு வைங்களேன், இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. குக் பண்ணுறதுல நமக்கு சம்டைம்ஸ் மெஷர்மெண்ட் கம்மியாச்சுன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கருப்பட்டியோட அளவே கரெக்டாக இருந்துச்சு, ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருந்தேன். இது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு இருக்கும்ல, அதாவது நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதை வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பால் கொழுக்கட்டையில் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரணும்ல, அதனால அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும், திக்னஸ் கொடுக்கும். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு வந்துட்டு திக்னஸ் கொடுக்கும். இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கிடலாம், இன்னும் கொஞ்சம் தேவைன்னாலும் போட்டுக்கலாம், அப்போ தான் ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கும் போது நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பூவையும் போட்டுடலாம். தேங்காய் பூ வந்துட்டு கொஞ்சம் நான் அதிகமாக தான் போட்டேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் பூ போடும் போது. அதுவும் நல்லா இளம் தேங்காயாக இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அந்த கருப்பட்டி வாசனை. அது என்னன்னு தெரியல, அந்த கருப்பட்டி, மண்டப்பழம், அதாவது வெல்லம், அதுக்கெலாம் அவ்வளோ வாசனை, ரொம்பவும் ஹெல்தி கூட. இது எல்லாருக்குமே கொடுக்கலாம், நம்ம கிட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். எங்கள் அத்தானா என்னோட அப்பாவே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு குடிச்சு பார்த்தேன். அவங்க அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, சுகர் இருக்கிறனால. குடும்பம் நீ செஞ்சதை குடிச்சு பார்ப்போம், வீடியோவாக போடுற, எல்லாரும் சொல்கிறாங்க சமைக்கிறேன்னு. ஒரு நாள் அத்தாக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு குடித்தாங்க. அது ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலிங்காக இருக்கும்ல. இங்கிட்ட என்ன பண்ணியிருந்தேன்னா, நெய்யில் கொஞ்சோண்டு முந்திரி, இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வறுத்து போட்டுக்கலாம். அப்படி போட்டால் நல்லா கொஞ்சம் ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய்யில் வந்துட்டு முந்திரி வறுத்துட்டு அதோட ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டைலையும் செய்வாங்க, பாசிப்பருப்பு போட்டும் செய்வாங்க. இன்ஷால்லா அது இன்னொரு நாளும் அப்லோட் பண்ணுறேன். எல்லா ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டைல் வச்சுருக்காங்க. அப்புறம் குட்டி எங்கள் பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சின்ன பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த வம்புக்கு போகிறது, சுட்டி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குட்டியாக தான் இருப்பாங்க. பெரிய பிள்ளைங்க தான் ஆனால் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட திட்டு வாங்குவாங்களே, தங்கச்சியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அப்படி நம்ம கொஞ்சம் பாவம் தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். உண்மையாக சொல்கிறீங்க, செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ இருக்குது. இன்றைக்கி நான் வந்துட்டு மினி விலாக் போடலை, இன்ஷால்லா வந்துட்டு போட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ண டைம் இல்லை. என் வீடியோ பிடிச்சி பார்க்குறவங்களுக்காக கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுவேன். நான் என்ன சொல்கிறது, ஏதாவது ஜாபுக்கு போனாலுமே எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட்டு மினி விலாக்கில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னென்னு. பால் கொழுக்கட்டை இப்படி க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு இன்னும் க்ரீமியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே திக்னஸ் கொடுக்கும். அம்மாவுக்கு பிளேட்டில் ஊற்றி கொடுத்தாச்சு. இது அம்மா கொடுத்தது பாருங்களேன், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ க்ரீமி ஆயிடுச்சுன்னு. அது இருக்க திக்காதான் ஆகும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பால் கொழுக்கட்டை சூப்பராக வந்துருந்துச்சா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.